புள்ளியா போய் கொண்டு சின்னதான கந்தன் என்று போற்றப்படுகின்ற ஆற்றங்கரை வேலவன் வெள்ளி மயிலிலே 14ஆம் நாள் பகல் திருவிழாவானது. சென்னதியான் சாமியார் கூற வரும் கருத்து என்ன? ஆட்டண்ட புள்ளியாலன்னு நான் பொறுத்து கொண்டு வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க சென்னதி முருகன் ஆலயத்தில் நிற்கின்றோம். இன்றைய தினம் 14ஆம் நாள் பகல் திருவிழாவானது நடந்து முடிவடைந்திருக்கின்றது. அழகான அந்த வெள்ளி மயிலிலே முருகப்பெருமான் பக்தர்களுக்காக அருள் பாலித்திருந்தார். இன்றைய 14ஆம் நாள் செல்லச்சன்னதி ஆலயத்தில் எவ்வாறு பூஜைகள் இடம்பெற்றன, எவ்வாறான சுவாரஸ்யமான விடயங்கள், காவடிகள் என்ன, அதே போல சென்னதியான் சாமியார் கூற வரும் கருத்து என்ன என்பது சம்பந்தமான பல விடயங்களை தொகுத்து பார்க்க போகின்றோம். முக்கியமாக நாளை மறுதினம் அந்த பிரம்மாண்டமான அந்த தேர் திருவிழா நடைபெற இருக்கின்றது. அதற்காக தேர்கள் ஆயத்த நிலையில் இருக்கின்றன. அதே போல் நாளைய தினம் சப்பர திருவிழா, சப்பரமும் அந்த கட்டப்பட்டு ஆயத்த நிலையில் இருக்கின்றது. சரி உறவுகளை, இன்றைய இந்த திருவிழாவில் நடைபெற்ற பல முக்கியமான விடயங்களை தொகுத்து பார்க்க போகின்றோம். இன்றைதான் ஒரு சேனலுக்கு வரீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இயற்கை எழில் கொஞ்சம் அந்த தொண்டவன ஆற்றங்கரையில் இருந்து நாங்கள் தற்பொழுது கோவிலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகள் பக்தர்கள் ஆற்றங்கரையில் நீராடுவதனையும் பார்த்து கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க செல்வச்சன்னதி ஆலயத்தின் 14ஆம் நாள் பகல் திருவிழா எவ்வாறு நடைபெறப் போகின்றது, எவ்வாறு சுவாரஸ்யமான காட்சிகள் இடம்பெறப் போகின்றன என்பது சம்பந்தமான காணொளிகளை பார்க்கலாம். தற்பொழுது காவடிகள் ஆடப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சி. இன்றைய 14ஆம் திருவிழா, நாளை மறுதினம் திருவிழா மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அதற்காக தயார் நிலையில் இருக்கின்ற அந்த மிகப்பெரிய ரதங்களை பார்க்கின்றோம். 3 தேர்கள் தயார் நிலையிலே நிற்கின்ற அந்த காட்சி. அதே போல் நாளைய தினம் நடைபெறப் போகின்ற அந்த சப்பரமும் தயார் நிலையில் இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்த்துக்கொள்கின்றோம். தன்னுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக ஒரு அம்மா ஒருவர் காவடி ஆடுகின்ற அந்த காட்சிகளையும் பார்க்கலாம்.
இன்றைய தினம் செல்லச்சந்தை ஆலயத்தின் 14ஆம் நாள் சன்னதியான் வெள்ளி மயிலிலே காட்சி தருவதற்காக இருக்கின்ற அந்த காட்சி தற்போது வேலுக்கான அந்த பூஜைகள் நடைபெறுகின்றன. அதன் பின்னர் இந்த ஒரு இடத்தில் இருந்து தொண்டர்களினால் தூக்கப்பட்டு வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். அழகான அந்த பூக்களை கொண்ட அந்த சாத்துப்படியை பார்க்கின்றோம். வெள்ளி மயிலிலே பக்தர்களுக்கு காட்சி தருவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் வெளியால் வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். பொன்முகமோ தெரியதையா கொண்ட கோவாலா கரையோரத்திலே கோவிந்த கோவாலா அண்டினோரை வாழ வைப்பாய் கொண்ட கோவாலா கரணம் கரணம் ஐயா கொண்ட கோவாலா கொண்ட கோவாலா கொண்டே கொண்டானுக்கும் கொண்ட கோவாலா கோடி நமஸ்காரம் தெய்வம் கொண்ட கோவாலா காவடிகளும் வந்த வண்ணமே இருக்கின்றன. எங்கள் பால்குட பவனியில் வேற தற்பொழுது வேலவன் வீதியுள்ள வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். வெள்ளி மயிலிலே சன்னதியான் வருகின்ற அந்த காட்சி
வேலவனுக்கு காவடி கந்தனுக்கு தேடி வருவோர்க்கு கோடி வரம் தரும் ஜெகதி ஜெகனுக்கு போகரா கந்தனுக்கு என்று வாடி வேலவனுக்கு பக்தர்கள் எல்லோரும் அந்த தொண்டவன ஆற்றங்கரையிலே நீராடுகின்ற அந்த காட்சிகளையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறே முருகப்பெருமான் வீதி உலா வந்து கொண்டிருக்கின்றார். அழகான அந்த வெள்ளி மயிலிலே திருச்சிட்டம்பலம் இடையனாய் வந்து கதிர்காமரை இரச்சித்த முகமொன்று கதிர்காமந்தன்னில் பூசை முறை காட்ட அழைத்த முகமொன்று கதிரமலை கொடியேற்றம் காணச் சென்ற முகமொன்றே களைத்தெத்து வேல் உண்ண ஓடி வந்த முகமொன்றே அடியார்க்கு அன்னதானம் அளிக்கும் முகமொன்றே புண்ணியனார் சமாதி கண்ட பூவரச மரத்தடியில் கோயில் கொண்டு வீட்டிருக்க வந்த முகமொன்று ஆறு முகமாகிய அருமையிலேறி வள்ளி தெய்வானை மங்கையுடன் வேலாகி நிற்க அடியவரும் தேவர்களும் மகமகிழ்ந்திருவாளும் செல்வச் சன்னதி வேலவரே சரணம் சரணம். எல்லாம் வல்ல சன்னதி வேலவன் என்று போற்றப்படுகின்ற ஆற்றங்கரை வேலவன் என்றும் போற்றப்படுகின்ற தொண்டைமான் ஆற்றங்கரையிலே இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற சன்னதி வேலவனுடைய மகோற்சவ பெருநாளிலே இன்று பெருமான் வெள்ளிவேட் பெருமான் அங்கு வெள்ளி மயிலிலே வந்து காட்சி கொடுத்தார். பெருமானுடைய அடியவர்கள் அனைவரும் அங்கே பெருமான் வீதி உலா வரும்போது அவனுடைய திருப்புகழையும் அவனுடைய பஜனை பாடல்களையும் அங்கே பாடி ஆனந்தமாக பெருமானுடைய அடியவர்கள் வருவதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கின்றோம். அன்னதான கந்தன் என்று போற்றப்படுகின்ற ஆற்றங்கரை வேலவன் அங்கே மருதர் கதிராமருக்கு காட்சி கொடுத்த அந்த பூவரச மரத்தை தலவிருச்சமாக கொண்ட சன்னதி வேலிலே அங்கு வருகின்ற அடியவர்கள் அனைவரும் தங்களுடைய குறைகளை தங்களுடைய இடர்களை அங்கே குறிப்பிட்டு பெருமானிடம் அங்கே வேண்டி நிற்கின்றார்கள். அப்படிப்பட்ட வெற்றிவேட் பெருமான் வெள்ளிவேட் பெருமான் அடியார்களுக்கு நல்ல பெருமானாக காட்சி கொடுக்கின்ற சன்னதி வேலவர் இன்று அந்த வெள்ளிமயிலே வரும்போது அங்கே ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானை என்று அங்கே ஆற்றங்கரையிலே இருக்கின்ற வேட்பெருமானை எல்லோரும் வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட வேட்பெருமானுக்கு இன்று ஆற்றங்கரையிலே திருவிழா அங்கே மிகவும் கோலாகலமாக பக்திபூர்வமாக அங்கே நடைபெற்றது என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஒரு வீதியும் எல்லா முக்கியமான இடங்களிலும் தீபம் காட்டிய பின்னரே முருகப்பெருமான் தொண்டர்களினால் நகர ஆரம்பிப்பார். ஆட்டங்கரை வீதியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இதுவரை தற்காலிக மருத்துவ சான்றிதழ் பூஜைக்காக முருகப்பெருமானுக்கு பழங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா வகையான பழங்களும் இதில் காணப்படுகின்றது. பாருங்கள், பிலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், அவ்வாறு எல்லா வகையான பழங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு படையினரும் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சப்பரம் தயார் நிலையிலே இருக்கின்றது. முருகனுடைய வள்ளியம்மையினுடைய அந்த கதை இதில் வரையப்பட்டிருக்கின்றது. சாமியார் தன்னை மறந்து செயல்படுகின்றார் பக்திமயமாக. கொடுக்கப்பட்ட பூஜை பொருட்கள் முருகப்பெருமானுக்கு சாத்தப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். இதுல வந்து கோயிலுக்குள்ளே சில போகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்க போகின்றோம். அழகான அந்த வெள்ளி மயில், கும்ப தண்ணீர் ஊற்றப்பட்டு நாதஸ்வரம் மேளங்கள் சுத்தப்பட்டு வருகின்ற அந்த காட்சிகள், பக்தர்களும் அதன் பின்னால் சுற்றி வருகின்றார்கள்.
தீபங்கள் காட்டப்பட்ட பின்னர் முருகப்பெருமானை தொண்டர்கள் தூக்கி செல்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்க முடியும். தூக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு மேலே மறைப்பது போல அந்த கம்பளம் மாதிரியான தூண்டு ஒன்று வச்சிருக்கிறோம். சாமரங்கள் வீசப்பட்டு முருகப்பெருமானை கொண்டு செல்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இயற்கையான அந்த அழகான பூக்களினால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா வந்து முடிவடைந்து உள் செல்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். கதைக்க விருப்பம் இருக்கு இல்லை எனக்கு அது ஏனண்டா எல்லாம் புள்ளியாக போய் கொண்டிருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? ஏன் அப்படி வெறுப்பா இருக்கிறீங்க? ஆட்டண்ட புள்ளியாலன்னு நான் பொறுத்து கொண்டிருக்கேன். அப்படியே இப்போ நீங்கள் எப்படி அந்த பக்திமயமா செய்கிறத பார்த்து சிலாக்கள் கேலிகள் செய்கிற பெரிய நினைக்கிறீங்க? நான் சொல்ல மாட்டேன். எங்க பார்ப்போம். நான் ஒரு பொறுத்த நீங்கள் எல்லாம் இருக்கு. நன்மை செய்கிற நோக்கம் ஏன் முருகனோடைய கோபம் சொன்னீங்க? அவரும் தஞ்சை வேலையை விட்டு அவன் கோயிலெல்லாம் புள்ளியா நடக்குது. சாமியாருடனும் அந்த சில உரையாடல்கள் அவர் அந்த வெறுத்த நிலையில் இருக்கின்றார் என்ற மாதிரியான ஒரு விடயத்தை பகிர்ந்திருந்தார். முதலும் அவருடன் சில காணொளிகளில் கதைத்திருக்கின்றேன். சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.